நமக்கு பிடிச்சவங்களுடைய பேரையோ இல்லை இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை படத்தையோ இல்லை ஏதாவது ஒரு வசனத்தையோ நான் டேட்டுவாக என்னுடைய உடம்புல குத்திக்கிறது சரியா, இல்லை ஏன் உடம்பு ஏன் இஷ்டம் நான் என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? இல்லை டேட்டு குத்திக்கிறது சரியா தப்பா? பைபிளில் டேட்டு குத்தக்கூடாதுன்னு எங்கேயாவது இருக்குதா? இல்லை லேவியர் ஆகமத்தில் கர்த்தர் சொன்ன அந்த எச்சரிக்கை வசனம் உங்களுக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு ஒளிவு மறைவில்லாம நம்ம உடைத்து பேசலாம். கிறிஸ்தவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு வருகிறதான கேள்விகள், நாம சபையில கேட்க தயங்குகிறதான சந்தேகங்கள், இது எல்லாவற்றுக்கும் வேதாகமத்தின் அடிப்படையில துல்லியமான பதில்களை தரப்போறது தான் நம்முடைய சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டு குத்துறது பாவமா இல்லையா? வாங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக டாட்டு குத்துவது பாவம் அப்படின்னு சொல்றவங்க எடுக்கக்கூடிய முக்கியமான வசனம் பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 28வது வசனம். செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். இந்த வசனத்தை தான் டாட்டு குத்தி கொள்ளக்கூடாதுன்னு சொல்றவங்க குறிப்பிடுறதான முக்கியமான வசனம். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி உள்ள அந்நிய ஜனங்கள் இறந்தவர்களுக்காக தங்கள் சரீரங்களை கீறி கொள்ளுகிறதும், அவர்களுக்காக துக்கம் கொண்டாடுறதும், அவர்களுடைய ஞாபகமா படங்களை வரைந்து கொள்ளுவதும், அவர்களுடைய சரீரத்துல அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது அவருடைய வழக்கமா இருந்தது. அதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த வசனத்தை லேவியராகமம் 19:28 நீங்க செத்தவனுக்காக உங்க சரீரத்தை கீறி கொள்ளாதீங்க, இந்த மாதிரி டேட்டு எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுல டேட்டு குத்தக்கூடாது அப்படின்னு நேரடியாக எந்த வசனமுமே கிடையாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அப்போ நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கும்போது அந்த ஆலயத்தை எவ்வளவு தூய்மையாக, பரிசுத்தமாக, மரியாதையாக நம்ம வச்சிருக்கணும், அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதே போல நாம டேட்டு குத்தும் போது அந்த டேட்டு குத்துறது ஃபேஷனுக்காக நம்ம குத்துறோம், பெருமைக்காக குத்துறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு மகிமையை தருமா அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். டேட்டு குத்துறது பாவமா இல்லையா அப்படின்றத தாண்டி நான் உங்களுக்கு 3 கேள்வி வைக்க விரும்புகிறேன். நாம குத்துற டேட்டு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருமா? முதல் கேள்வி. 2வது, டேட்டு குத்துறதுனால மற்றவர்களுக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் அது இடரலா இருக்குமா? 3வது, தேவனுடைய ஆலயமா இருக்கிற நம்முடைய சரீரம் டேட்டு குத்துறதுனால பரிசுத்தமா வைத்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த 3 கேள்வியும் டேட்டு குத்துறதுக்கு முன்பதாக உங்களை பார்த்து கேட்டுக்கொள்ளுங்க. இதுக்காக நான் ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்துல நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க சுதந்திரம் கொடுத்துருக்கு. ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாக இருக்காது. அப்படின்னா டேட்டு குத்துறது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா இல்லையா என்று சற்று சிந்திச்சு நம்ம பார்க்கணும். டேட்டு குத்தும்போது தேவனுடைய ஆலயம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுது. அப்போ இதை செய்யலாமா வேண்டாமா என்பது உங்கள் கருத்தில் நான் விடுறேன். உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சுன்னா உங்கள் கேள்விகளை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதற்கு நம்ம வேதத்தில் இருந்து வேதத்தை ஒத்து நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட இடைபெறுவார். ஆமென்.